رباه عفوك إني من نور مدت يداي. கவலைகள் நீங்க ஐந்தாவது வழி அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை. என் கஷ்டத்தை என் ரப்பை தவிர யாரும் நீக்க முடியாது. அம்மை யுஜீபுல் முல்தர்ர இதா தஆஹு வ யக்ஷிஃபுஸ் ஸூ. கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர் அழைக்கும் பொழுது அந்த அழைப்பிற்கு யார் பதில் கொடுப்பது? சிரமங்களை யார் நீக்குவது? இலாஹும் அல்லாஹ். அல்லாஹுவை விட வேறொரு இலாஹ் கடவுள் இருக்கிறாரா? அல்லாஹ் கூறுகிறான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கிறார்களோ, ஹக்க தவக்குலிஹி, உண்மையான தவக்குலை கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் பறவைகளுக்கு எப்படி உணவளிக்கிறானோ அப்படி உணவளிப்பான். அது காலையில் பசியோடு செல்லுகிறது, மாலையில் வயிறு நிரம்ப திரும்பி வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்? வீட்டில் உட்கார்ந்துட்டு அல்லாஹ் மேல நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் எனக்கு ரிஸ்க கொடுப்பான்னு சொல்லி உட்கார்ந்து இருக்க சொல்லல. என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர்? அந்த பறவை பசியோடு என்ன சொன்னார்கள்? கிளம்பி செல்கிறது, ஒரு முயற்சி எடுத்து செல்லுகிறது. அல்லாஹ் அதனுடைய வயிற்றை நிரப்புகிறான். ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் உள்ள ஒரு இருள் சூழ்ந்த இரவில், ஒரு இருண்ட பாறையில் ஊறக்கூடிய ஒரு அணுவிற்கும் உணவளிக்க ரப்பு மறக்காத பொழுது, ரப்பின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தாமல் இருப்பாடா? என் ரப்பை சார்ந்திருக்கிறேன், என் ரப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த கவலையை அல்லாஹ் நீக்குவான், இந்த துக்கத்தை அல்லாஹ் நீக்குவான். அத்தவக்குல் கவலைகளை நீக்கும். கவலைகள் நீங்க ஐந்தாவது வழி அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை. ஆறாவது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம், ஹுஸ்னு ظن பில்லாஹ். இது முக்கியமான விஷயம், கவனிச்சு கேளுங்க. அல்லாஹுவை நீங்கள் எப்படி உங்களுடைய உள்ளத்தில் மேன்மைப்படுத்துகிறீர்களோ அப்படி உங்களுடைய மேன்மையும் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ்வின் மீது எந்த நம்பிக்கையில் நீங்கள் உறுதியான நம்பிக்கையை வைத்திருக்கிறீர்களோ அதே எண்ணம் தான் அல்லாஹ்விடத்தில். அல்லாஹுவோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்களோ அப்படித்தான் அல்லாஹுவும் உங்களோடு நடந்து கொள்வான். என் ரப்பு என் கவலையை நீக்குவான், அல்லாஹ் உங்கள் கவலையை நீக்குவான். என் ரப்பு என் நோயை குணப்படுத்துவான், அவன் தான் குணப்படுத்த முடியும். அவன் மீது நம்பிக்கை இருக்கிறது, நல்லெண்ணம் இருக்கிறது, அல்லாஹ் குணப்படுத்துவான், அல்லாஹ் குணப்படுத்துவான். என் ரப்பு என் கவலையை நீக்குவான், கடனை நீக்குவான். என் ரப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறது, நல்லெண்ணம் இருக்கிறது. ஏன்? அவன் என் நஃப்ஸை விட என்னை நேசிக்கிறான். அல்லாஹ் என் நஃப்ஸ் என்னை நேசிப்பதை விட, என் உயிரை நான் விரும்புவதை விட என் ரப்பு என்னை நேசிக்கிறான். தூதருக்கு முன்னால் ஒரு குழந்தை காணாமல் போய் ஒரு தாயிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த தாய் அந்த உணவுக்கு, அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்க தயாராகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், தோழர்களே, இந்த தாய் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே, தான் பெற்றெடுத்த குழந்தையை ஒரு பெண் நெருப்பில் வீசுவாள்?
லல்லாஹு அர்ஹமு பிஇபாதிஹி மின் ஹாதிஹி பிவலதிஹா. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது எப்படி இந்த பாசத்தை காட்டுகிறாளோ, இதை விட அல்லாஹ் அடியார்களின் மீது இரக்கமுடையவன், அடியார்கள் மீது அருள் செய்யக்கூடியவன். உங்கள் கஷ்டம், உங்களுடைய பிரச்சனை என்றால் உங்களுடைய பெற்றோர்கள் அதை தாங்கிக் கொள்வார்களா? உங்கள் பெற்றோர்கள் அதற்கு உதவி செய்யாமல் இருப்பார்களா? அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்ட நம்பிக்கையுடைய ஒரு முஸ்லிம் ரப்பின் மீது உறுதியான நம்பிக்கையை கொண்டிருந்தால் அல்லாஹ் அவர் எப்படி நல்லெண்ணம் கொண்டாரோ ரப்பின் மீது அதே வழியாக அல்லாஹ்வும் அவருக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு உள்ளே செல்கிறார்கள். தொழுகை இல்லாத நேரத்தில் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளியில் இருக்கிறார்கள். தொழுகை இல்லை, தொழுகையுடைய நேரம் அல்ல. யா அபா உமாமா, தொழுகை இல்லாத நேரத்தில் நீ பள்ளியில், அதுவும் உன் முகத்தில் கவலை தெரிகிறது, ஏன்? அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹுமூமுன் வதுயூனுன். அல்லாஹ்வுடைய தூதரே, துக்கம் என்னை வாட்டுகிறது, கடனால் அவதிப்படுகிறேன். சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நபி பாருங்கள், என்ன ஒரு நபி பாருங்கள். அபு உமாமா, ஒன்றை அறிவித்துக் கொடுக்கவா? அதை நீ கூறினால் அல்லாஹ் உன் கவலையை, உன் துன்பத்தை நீக்குவான், உன் கடனை அல்லாஹ் நீக்குவான். சொல்லட்டுமா? அதை சொல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. நீ காலை எழுந்தாலும் மாலை வந்தாலும் சொல், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். யா அல்லாஹ், துன்பத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன், கவலையிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன். வஅஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல். யா அல்லாஹ், பலகீனத்திலிருந்து, சோம்பலிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன். வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புഖல். யா அல்லாஹ், வறுமையிலிருந்து, கஞ்சத்தனத்திலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன். வஅஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். யா அல்லாஹ், கடன் என்னை மிகைப்பதிலிருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பை தேடுகிறேன் என்பதை காலையிலும் மாலையிலும் சொல். அல்லாஹ் உன் கவலையை நீக்குவான், அல்லாஹ் உன்னுடைய கடனை அகற்றுவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணமாவதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், உங்களில் யாரும் மரணமாக வேண்டாம், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர. என் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானா? யா அகி, அப்படி சொல்லாதே. அல்லாஹ் உன் பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் என் நோயை நீக்குவானா? இதற்கெல்லாம் நிவாரணம் உண்டா? யா அகி, அப்படி சொல்லாதே. அல்லாஹ் உன் நோயை நீக்குவான். அல்லாஹ் என் மனைவியை என்னோடு சேர வைப்பானா? இதுவெல்லாம் நடக்குமா? யா அகி, அப்படி சொல்லாதே. இதுவெல்லாம் நடக்கும். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்த, யா இபாதி, யா அல்லாஹ், யா இபாதி, வரம்பு மீறி பாவம் செய்த என் அடிமையே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதே. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதே. என்னை அல்லாஹ் தொழுகையாளியாக மாற்றுவானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் என்னை ஒரு இஸ்லாமிய அழைப்பாளராக மாற்றுவானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் என் கடனை நீக்குவானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலிருந்து பிரியும் பொழுது நல்ல மரணத்தை ஏற்படுத்துவானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ்.
அல்லாஹ் கபூரில் என் விசாரணைக்கு அல்லாஹ் உதவி செய்வானா? என்னால் கபருடைய கேள்வியில் பதில் சொல்ல முடியுமா? பாவத்தை சுமக்கிறேன், வெளியேறுவதற்கு வழியை தேடுகிறேன், ஆனால் மீண்டும் பாவத்திலே வருகிறேன். என்னால் கபரில் தப்பிக்க முடியுமா? கபருடைய நெருக்கத்தில் இருந்து விடுதலை அடைய முடியுமா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். மறுமையில் அல்லாஹ் மூமின்களோடு என்னை எழுப்புவானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை ரப்புடைய சன்னிதானத்திலிருந்து என் பாதத்தை நகட்ட முடியாது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவதற்கு அல்லாஹ் எனக்கு உதவி செய்வானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு அல்லாஹ் உதவி செய்வானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் நரகத்திலிருந்து என்னை திருப்பி எனக்கு சொர்க்கத்தில் நுழையக்கூடிய வாய்ப்பை, நான் பாவம் செய்தாலும் குற்றம் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து ஏற்படுத்துவானா? என் பாவத்தை என் ரப்பு மன்னிப்பானா? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் எதிலும் நம்பிக்கை இழக்காதீர்கள். நீங்கள் நம்பிக்கை இழக்காமல் வாழ்ந்தால் அல்லாஹுவை விட உண்மை பேசுபவர் யார்? அல்லாஹுவை விட வாக்கை நிறைவேற்றுபவர் யார்? 7வது, கவலைகள் நீங்க மிக முக்கியமான வழி அத்தக்குவா. அல்லாஹ் கூறுகிறான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹுவை அஞ்சினால் வெளியேறக்கூடிய வழிகளை அல்லாஹ் திறப்பான். அவர் எண்ணாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவான். அத்தக்குவா எல்லா வெற்றிக்கும் அடித்தளம், எல்லா கவலைகளை நீக்குவதற்கும் அடித்தளம். உமர் இப்னுல் கத்தாப் ஒரு ஏழையின் குடிசையில் நடந்து சென்றார்கள். அறிந்ததுதான், கேளுங்கள், ஈமானை புதுப்பிப்போம். அங்கே ஒரு தாயும் மகளும் பேசிக் கொள்கிறார்கள். தாய் சொன்னார்கள், மகளே, காலை விடிய போகிறது, பாலில் தண்ணீரை கல. தாயே, அமீருல் முஃமினீன் உமர் தடை செய்திருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. தாய் சொன்னார்கள், மகளே, அமீருல் முஃமினீன் உமர் எம்மோடா இருக்கிறார், எம்மை பார்க்கிறார், அவர் கலந்து விடு பாலிலே தண்ணீரை. யா உம்மி, யா உம்மி, இன் கான அமீருல் முஃமினீன் உமர் லா யரானா வ ரப்பு அமீரில் முஃமினீன யரானா. என் தாயே, அமீருல் முஃமினீன் உமர் எம்மை பார்க்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனுடைய ரப்பு எம்மை பார்க்கிறார். சுப்ஹானல்லாஹ். ஏழை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் உமர் காலையில் அழைக்கிறார், என் மகனே வாசிமே. அந்த வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணை திருமணம் முடி. தக்குவாவை சுமந்த பெண், அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். தக்குவா இணைந்தால் சிறந்த சந்ததிகளை அல்லாஹ் உருவாக்குவான். அல்லாஹ் எம்மையுடைய தலைமுறையை எப்படி ஆக்க